அட்டகாசமான சுவையில் ஈஸியாக ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். 10 நிமிஷத்தில் இந்த ரவா கேக் செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். இன்றைக்கே இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துடுங்க. மணிக்கணக்கில் கேக் வேக வச்சு கேக் ரெசிபி செய்யாமல் இது போல் ஒரு 10 நிமிஷத்தில் கேக் போல் ஒரு ரெசிபியை செஞ்சு கொடுங்க. இப்போ இதுக்கு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பாலை கொதிக்க வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் காஞ்சி வந்த பிறகு 3/4 கப் அளவுக்கு பொடியான ரவையாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். மொத்தமாக ஒரு கப் அளவுக்கு நான் அளவு எடுத்திருக்கேன். 3/4 கப் அளவுக்கு ரவைக்கு 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். இதே கப்பில் தான் நான் எல்லாத்தையுமே மெஷர்மெண்ட் பண்ண போகிறேங்க. நீங்கள் ஒரு டம்ளரோ இல்லை கப்பு வீட்டில் இருக்கிற சின்ன கப் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அளவுகளை எடுத்துக்கலாம். இப்போ மிதமான தீயில் ஒரு 4 நிமிஷத்துக்கு இது நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. சட்டுன்னு அடி பிடிச்சிடும். அதனால் கைவிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டு இப்போ இதை தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு பால் இப்போ சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 2.5 கப் அளவுக்கு நான் பால் சேர்த்துருக்கேன். 1 கப் அளவு ரவை கடலை மாவுக்கு 2.5 கப் அளவுக்கு பால் சரியாக இருக்கும். தண்ணி எதுவும் சேர்க்காத திக்கான பாலுங்க, அதாவது 1/2 லிட்டர் பால் இதுக்கு சரியாக இருக்கும். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுச்சுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு சர்க்கரை, நம்ம ரவை சேர்த்து அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த டேஸ்ட் கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்டு. எக்ஸ்ட்ராவாக தேவை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சர்க்கரை நல்லா உருகி வரட்டும். ஒரு 2-3 நிமிஷம் ஆகுங்க. பொறுமையாக இதை கலந்து விட்டுக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சர்க்கரை நல்லா உருகி வரணும். ரொம்ப டார்க் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் மாறி போயிடுங்க. கொஞ்சம் கசப்பு தன்மை வந்துடும். இது போல் லைட் கோல்டன் எல்லோ வந்ததும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க ரவா மிக்ஸை சேர்த்துக்கோங்க. மேலே தெளித்து வரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நீங்கள் இதை சேர்க்கணுங்க. சேர்த்துட்டு கைவிடாமல் இதை நல்லா ஒரு 4 நிமிஷத்துக்கு நம்ம கலந்து விட போகிறோம். கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இது மாறி வரும். அந்த அளவுக்கு இது நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க. நான் காட்ட மறந்துட்டேன். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக அது கலந்து விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி நல்லா இது போல் திரண்டு வரும். இதுதான் சரியான கன்சிஸ்டன்சிங்க. இப்போது நம்ம ஒரு கேக் டின்லேயோ இல்லை ஏதாவது ஒரு பவுலில் இது போல் நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. துருகிய பாதாம் முந்திரி உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை இது போல் சேர்த்துட்டு இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க கேக் மிக்ஸை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் ஃபுல்லாக அழுத்தி விட்டு சமம் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ளாட்டாக நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுடலாம். இதை இப்போ ஓரங்களை கத்தி வச்சு இது போல் எடுத்து விட்டுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். நான் கிளாஸ் பவுலில் சேர்த்துருக்கதால எனக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே. கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் இன்றைக்கே ட்ரை பண்ணி பார்த்துடுங்க. 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். வீட்டில் செஞ்ச உடனே சட்டுன்னு காலியாகிடும். அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதுக்கு மேலே குங்குமப்பூ சேர்த்துருக்கேங்க. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு நான் தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.